ராஜாங்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பவானியே பாக்குறாங்க. சன்னியாசி கிட்ட சொல்றாங்க, இவ எதுக்கு வந்தா, இவளை பார்த்தா வெளுத்துருவேன்னு சொல்றாங்க. அப்ப சன்னியாசி சொல்றாரு, இப்ப நம்ம பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம், கண்டுக்காம இருங்கன்னு சொல்றாங்க. லேடிஸ் எல்லாம் ஆலத்தி எடுக்கிறாங்க ராஜாங்கத்துக்கு. பவானியும் ஆலத்தி எடுக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க. அத ராஜாங்கம் அழிச்சிட்டு போறாரு. தமிழ் ரூம்ல போய் நகையை எடுக்கிறதுக்கு தாமரை பிளான் போட்டு ரூமுக்குள்ள போறாங்க. தேடி பாக்குறாங்க. தேடி பாக்குறப்ப வித்தியாசமா ஒரு நோட்டு தென்படுது தாமரைக்கு. அந்த நோட்டு கிட்ட வர்றப்ப தமிழ் வந்துடுறாங்க. அதை மறைச்சுக்கிட்டு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. தாமரை என்னென்னமோ சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறாங்க. அப்ப சேது வந்துடுறாரு. நாங்க இல்லாதப்ப எங்க ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுறாரு தாமரை கிட்ட. தமிழு கிட்ட சேது கேக்குறாரு, எதுக்கு வந்தா தாமரைன்னு. அப்ப தமிழ் சொல்றாங்க சேது கிட்ட, ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நகையெல்லாம் பீரோக்குள்ள வச்சுட்டேன், எதை தேடினாங்கன்னு தெரியல, நோட்டு மாத்திரம் தான் இங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சேது கோவப்படுறாரு. இனிமேட்டு வெளியே போறப்ப ரூமை பூட்டிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு தான் போகணும்னு தமிழ்கிட்ட கண்டிப்பா சொல்லிடுறாரு. போஸ் நந்தினிய மீட் பண்றாங்க. நந்தினி அட்வைஸ் பண்றாங்க போஸுக்கு, இந்த மாதிரி கைய வெட்டிக்க கூடாது. போஸ் என்னென்னமோ சொல்லி நந்தினி மனசை கெடுக்கிறாரு. தமிழ் சேதுக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு சின்ன லைட்ல படிக்கிறாங்க. சேது அந்த சத்தத்துல எந்திரிச்சிடுறாரு.